Teacher of the Year Award, Tamil Nadu. டக்லிகா முத்தேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு இளம் திருநங்கை டீச்சரா இருக்கிறாங்க. நிறைய சோசியல் மீடியாலலாம் அவங்களோட வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அன்புன்ற ஒரு அறக்கட்டளையும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. திருநங்கைகள் மக்களுக்காக நிறைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கிற, அதுவும் யங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிற டக்லிகா முத்தேஸ்வரன் அவர்களுக்கு டிரான்ஸ் அச்சீவர்ஸ் அவார்டு கொடுக்கிறதுல born to win பெருமை கொள்கிறது. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம அன்பே கடவுள் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர், டிரான்ஸ் விமன், ரைட்டர், டீச்சர், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு லைஃப் ஜெர்னி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாய் டட்லிகா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அங்க வெயில்லாம் எப்படிப்பா இருக்கு? ரொம்ப கடுமையான வெயில் தான். இப்போ ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இதமான சூழல் கொஞ்சம் இங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்துல. ஓகே, சரி. இப்போ வை டட்லிகா டிஃப்ரெண்டான நேமா இருக்கே, அது என்னது? டட்லிகா முத்தீஸ்வரன். ஆக்சுவலி என்னுடைய இயற்பெயர், என்னோட அம்மா அப்பா எனக்கு வச்ச பெயர் முத்தீஸ்வரன். சோ நான் படிச்ச ஸ்கூலோட பேர் வந்து டட்லி மேல்நிலை பள்ளி. இது வந்து ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்துவ மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். இது ஒரு வறுமையின் சூழ்நிலை காரணமாக அல்லது குடும்ப பிரச்சனையின் காரணமாக என்னோட அப்பாவே வந்து நான் ஒரு ஆர்ஃபன் சொல்லிட்டு என்னை ஒரு ஆர்ஃபன் ஹோம்ல விடுறாங்க. அந்த ஹோம் பேரு டட்லி பாய்ஸ் ஹாஸ்டல். அது ஹோம் சொல்லுவாங்க. அங்க இருந்துதான் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அங்கதான் தங்கி நான் படிச்சேன். சோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக எனக்கு, ஏன்னா என்னுடைய பள்ளிக்கூடம் எனக்கு கொடுத்தது வாழ்க்கையில எனக்கு கொடுத்தது பிச்சை. அதனால அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்ப எப்படி அம்பேத்கர் அவருடைய பீமாராவ் ராம்ஜின்ற பேரை ஆசிரியர் மீது கொண்ட ஒரு அளவு கடந்த அன்பால அம்பேத்கர் மாத்திக்கிட்டாரோ, எப்படி பாரதிதாசன் தன்னுடைய கனக சுப்புரத்தினம்ன்ற பேரை பாரதியார் மீது உள்ள பற்றினால பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரோ, அதே மாதிரி என்னோட பள்ளியின் மீது கொன்ற பேர் அன்பினாலும் பற்றினாலும் அந்த பள்ளிக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் என்னோட பேரை டட்லி அப்படின்ற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஒரு பெண்ணோட பேரை வந்து பின்னாடி ரேகா, கனகா அப்படின்னு ஒரு காவர் சோகாவா சொருகி டட்லிகா முத்தீஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரி, எப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல ஆனிச்சு? ஆக்சுவலி எனக்கு இந்த பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட குழந்தை பிராயத்துல இருக்கும் போதே, ஐ மீன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு என்னோட பிஹேவியர் எல்லாம், ஹாஸ்டல்ல படிக்கும் போது இந்த சாரி வந்து நம்ம துண்டு எடுத்து சாரி மாதிரி கட்டிக்கிறது, அந்த பேசுறது எல்லாமே வந்து பொண்ணு மாதிரி பேசுறது, இதெல்லாம் இருந்தது. சோ அப்ப வந்து எல்லாருமே பசங்க எல்லாம் அம்பளுக்கிறதானா, ஏன்னா நான் படிச்சது ஒரு பாய்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால எங்க பொம்பளை போறாப்பாரு அந்த மாதிரி இந்த மாதிரி என்னை அம்பளுப்பாங்க. சோ அப்பவே நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் எனக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நான் ஒரு 9th 10th படிக்கும்போது எனக்கு வந்து பாய்ஸ் மேல லவ் வர ஆரம்பிச்சது. அதாவது இயற்கையாவே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு இருக்கும், ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு இருக்கணும். ஆனா எனக்கு வந்து ஒரு ஆண் மீதே ஒரு ஈர்ப்பு, என்னோட கூட படிக்கிற பையன் மேலே எனக்கு ஒரு காதல் ஈர்ப்பு வந்தது. அப்ப எனக்குள்ள நான் சொல்லிட்டேன், ஒருவேளை நம்ம வந்து ஒரு மாற்று பாலினம் அப்படின்றத உணர்ந்துகிட்டேன். ஸோ எனக்கு +2 படிக்கும் போதே எனக்கு வந்து பொண்ணாகணுன்ற ஒரு முழு ஆசை வந்தது. அதே நேரத்துல என்னுடைய சொசைட்டில இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்க எல்லாருமே இந்த சொசைட்டில பெக்கிங் அண்ட் செக்ஷுவல் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, சோ நம்மளும் ஃபியூச்சர்ல டிரான்ஸ் உமனா கன்வெர்ட் ஆனா நம்ம இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. சோ ஒரு ரெவல்யூஷனர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ் உமனா இந்த சொசைட்டிக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படிச்சேன். சோ நிறைய படிச்சதுனால இன்னைக்கு வந்து ஒரு டீச்சராகவும் ஒரு ஃபவுண்டேஷனுக்குரிய ஒரு ஃபவுண்டராகவும் இன்னைக்கு நான் செயல்பட்டு இருக்கிறேன். சூப்பர்ங்க, செம்ம. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு என்ன, நான் ஒரு மேடை பேச்சாளர் கூட, ஆனா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா என்னோட ஃபேமிலியோட பேக்ரவுண்டு சொல்லும் போது அல்லது என்னோட லைஃபோட நான் கடந்து வந்த பாதை சொல்லும் போது நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்.
உண்மையா சொல்ல போனா ஒரு காலத்துல எனக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட இருந்தது இல்ல, ஒரு நல்ல துணிமணி இருந்தது இல்ல. அம்மா அப்பா 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. அப்பா அம்மா இருக்கும்போதே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதனால ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது. சோ அதனால என்னை கொண்டு போய் ஆர்ஃபன் ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. எங்க அப்பா ஒரு பயங்கர ஆல்கஹாலிஸ்ட். அவர் வந்து எனக்கு வந்து பாக்குறதே இல்ல. அம்மா வந்து வெரி இன்னசென்ட். அவங்களுக்கு வந்து யாராவது அவங்களை அடிச்சுட்டு போனா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்சன். 2வது படிக்கும்போது கொண்டு போய் என்னைய ஹாஸ்டல்ல விடுறாங்க. அதாவது என்னுடைய 6 வயசுல என்னை கொண்டு போய் ஹோம்ல விடுறாங்க. எல்லாரோட வீட்டுல இருந்தும் ஞாயிற்றுக்கிழமையானா வருவாங்க. வந்து அவங்களுக்கு நல்ல நான்வெஜ்ல எடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க, நல்ல துணிமணி துவைச்சு கொடுத்துட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு எங்க எதுவுமே இருந்தது இல்ல. என்னைய நானாவே பாத்துக்கணும். எல்லாரும் போய் கேண்டீன்ல போய் ₹1 ₹2 கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த ₹1 கூட அன்னைக்கு எனக்கு கிடைச்சது இல்ல. இன்னும் சொல்ல போனா கீழே கிடந்து மாம்பழத்தை யாராவது கடிச்சு போட்டாங்கன்னா அந்த மாம்பழத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இந்த பூமர் கீழே கிடந்தா அதை எடுத்து தண்ணியில கழுவி சாப்பிட்டுக்கிறேன். ஹாஸ்டல்ல வந்து புது பிரஷ் வாங்கி கொடுக்க கூட எனக்கு யாரும் இருந்தது இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், யாராவது குளிக்கிற இடத்துல பிரஷ்ஷை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த சோப்பு வச்சு கழுவி அந்த பிரஷ்ஷை யூஸ் பண்ணுவேன். யாராவது விட்டுட்டு போன சோப்பை போட்டு குளிப்பேன். துணி துவைக்க சோப்பு இருக்காது. அந்த வயசுல எனக்கு துணி துவைக்க பக்குவம் இருக்காது. துணி துவைக்காம போட்டதுனால உடம்பு ஃபுல்லா அந்த சிரங்குன்ற மாதிரி ஒரு டிசீஸ் மாதிரி வந்து அவ்வளவு சிரமப்பட்டேன். என்னை நானே சரியா பாத்துக்கக்கூடிய வயசு எப்ப வந்தது அப்படின்னா ஒரு 7th 8th படிக்கும் போதுதான் ஒரு மெச்சூர்டு அப்பதான் வர ஆரம்பிச்சது. சோ இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்குள்ள எல்லாருக்கும் இப்படி ஒரு இது இருக்கேன் அப்படின்ற ஒரு இது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, ஆனா நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி ஒண்ணு கொடுத்துட்டாரு சொல்லி நிறைய நேரங்கள்ல அழுகுவேன். ஒரு பேனா வாங்கி கொடுக்க கூட எனக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சோ அப்ப வந்து நான் பேனா இல்லாம எக்ஸாம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஹாலுக்கு சூப்பர்வைசரா வரவங்க தான் பேனா எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப வறுமை. அந்த வறுமையை விட்டு வெளியே வர முடியாத ஒரு கவலை, சோகம். பட் எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய ஆசிரியர்கள் வந்து என்னைய ரொம்ப கவனிச்சுக்குவாங்க. எனக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ வந்து உன்னை சொசைட்டி வந்து உன்னை புறக்கணிக்கலாம், உன்னை பெற்றோர்கள் உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், அல்லது இனி வருங்காலங்கள் உன்னுடைய பாலினத்தை காமிச்சு நிறைய புறக்கணிப்புகளை நீ சந்திக்கலாம். ஆனா நீ வந்து கல்வியை ஆயுதமா கொண்டு நீ வந்து இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு நாளையும் நீ சொல்லி 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 வளர்த்தாங்க. சோ அதனால நான் நல்லா படிச்சேன். நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும்னு வெறி கொண்டு படிச்சேன். என்னுடைய வறுமையவோ என்னுடைய கவலையவோ இல்ல என்னுடைய பேக்ரவுண்டவோ நான் முன் காரணம் காட்டவே கிடையாது. என்னுடைய கிடைக்கிற நேரத்தை எல்லாமே நான் புத்தகத்துல செலுத்தினேன், படிச்சேன். நல்லா படிச்சதுனால 10th 500க்கு 488 மதிப்பெண்கள் எடுத்தேன். என்னோட ஸ்கூல் நான் வாங்கினேன். அதே மாதிரி +2 1200க்கு 998 மார்க் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் குரூப். தொடர்ந்து நல்லா படிச்சதுனால என்னுடைய பிசிக்ஸ் டீச்சர் என்னை டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிக்க வச்சாங்க. என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னை டிப்ளமோ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வச்சாங்க. இது ரெண்டும் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு டீச்சர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஆசை. ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி +2 படிக்கும்போது நிறைய டிரான்ஸ் உமன்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுனால நம்ம இவங்கள மாதிரி வரக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருவோம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கண்கெட்ட மாதிரி எனக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எதுலையுமே நம்முடைய கான்சன்ட்ரேஷனை வச்சுக்காம என்னுடைய டீச்சர்ஸுங்களோட சப்போர்ட்ல நான் டிப்ளமோ முடிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஒர்க் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணேன்னா ஹோம் கேர் போவேன். அந்த பேஷண்ட் பெட்ரிடன் பேஷண்ட்ஸை கேர் பண்ணிக்கிறதுக்காக போவேன். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவேன். இரவு பகல் பார்க்காம மார்னிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னா நைட் டைமும் பேஷண்ட் கேருக்கு போவேன். அந்த மாதிரி சம்பாரிச்சு என்ன பண்ணேன்னா எல்லாமே பி லிட்ரேச்சர் முடிச்சேன். அதுக்கப்புறம் MA முடிச்சேன். அதுக்கப்புறம் B.Ed முடிச்சேன். அதுக்கப்புறம் M.Ed முடிச்சிருக்கேன். இப்போ MSW முடிக்க போறேன். இப்பதான் லாஸ்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இலக்கு வந்து PhD டாக்டர் பட்டம் வாங்கணும், கிரீன் இங்க்ல சைன் பண்ணணும். அதுக்காக ஓடிட்டு இருக்கிறேன். இடையிலே வந்து எனக்கு டீச்சர் ஆகணுங்கிற ஆசை. நான் MA B.Ed முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் ஆகணுங்கிறது ஒரு இலக்கு. அதுக்கு இடையில கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ற மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த சேலரி அவ்வளவா பெருசு கிடையாது. அங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க, டார்கெட் பண்ணணும். ஆனா என்னுடைய எய்ம் இது கிடையாது. நம்ம வந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கூலுக்கு நான் என்னுடைய ரெஸ்யூம் எடுத்துட்டு நான் போறேன்.
பட் நிறைய இடங்கள்ல நிராகரிப்புகள் மட்டும்தான். ஒரு பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து உன்னையெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா இங்க இருக்க பிள்ளைகளை நீ ஏதாவது செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டேன்னா, இல்ல உன்னையெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சோன்னா பேரண்ட்ஸ் யாராவது அட்மிஷன் போடாம போயிருவாங்க, எங்களுக்கு அட்மிஷன் லாஸ் ஆயிரும். அதாவது இப்படி எல்லாம் அவரை நிஜமாவே கேட்டாங்களா உங்கள? கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணல? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டேன். நான் வந்து பி லிட்ரேச்சர் முடிச்ச உடனே நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டேன். டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நான் சாதாரணமா பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எப்படியாவது ஒரு 4 lakhs ஆகும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட டிரான்ஸ்ஃபர்மெண்ட் சர்ஜரிக்காக என்னுடைய கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட நான் போகும்போது அவங்க வந்து எனக்கு வந்து நீ 3 lakhs கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த நேரத்துல எனக்கு வயது வெறும் 19 வயது தான். 19 வயதுல நான் 3 lakhs எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன். அப்படி இல்லாட்டினா நீ வா வந்து எங்க கூட இரு, ஒரு 2 yearsக்கு நீ பெக்கிங் அண்ட் செக்ஷுவல் ஒர்க் பாரு, சரி நீ செக்ஷுவல் ஒர்க் கொடுத்தீங்கன்னா பெக்கிங் பண்ணு, அதுல வர காசு சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் சர்ஜரி பண்ணிவிடுறேன் அப்படின்னாங்க. இது 3 lakhs வந்து வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்ஜரிக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஹார்மோன் தெரப்பி இருக்கு, அதுக்கப்புறம் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்னடா பண்ணும் போது நான் என்னுடைய தலைமை ஆசிரியர் கிட்ட வந்து நான் ஆலோசனை பண்றேன். அப்ப அவர் வந்து எனக்கு சென்னையில ஒரு 5-star ஹோட்டல்ல ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. சோ நான் அங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிளீனரா தான் அந்த ஒர்க்குக்கு நான் போறேன். ஒரு 5-star ஹோட்டல்ல சென்னையில. இன்னும் அந்த ஹோட்டல் இப்ப அந்த ஹோட்டல் இல்ல, சென்னை ராயப்பேட்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஹோட்டல், ஒன் ஆஃப் த டாப் ஹோட்டல் இன் சென்னை. நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு டேபிள் கிளீனரா போறேன். போய் அங்க என்னுடைய ஆங்கில திறமை, என்னுடைய படிப்பை நான் அந்த இடத்துல காமிச்சு அங்க படிச்சுக்கிட்டே எம்ஏ கரஸ்ல பண்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்துல எம்ஏ கரஸ்ல பண்ணிட்டு என்னுடைய ஒவ்வொரு திறமை, என்னுடைய உழைப்பை நாங்க கொண்டு போறேன். அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல டேபிள் கிளீனரா இருந்து அங்க வந்து எஃப்எம்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு பொசிஷனுக்கு போய் வெறும் 7,000ல ஆரம்பிச்ச என்னுடைய அந்த ஒர்க் வந்து 32,000ல முடியுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒர்க் முடிஞ்சோடனே ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறேன், அங்க ஒரு சம்பளம். அதுக்கப்புறம் அங்க டியூஷன் எடுக்கிறதுக்கு மந்த்லி வந்து 6,000. எஸ் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இந்த 32,000 சொன்னீங்களா, அப்ப வந்து என்ன பொசிஷன்ல இருந்தீங்க அந்த ஹோட்டல்ல? அப்ப வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பரா ஒர்க் பண்ணேன். ஓகே, சூப்பர். அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த வேலை பார்த்துக்கிட்டே ஈவினிங் வந்து டியூஷன் எடுப்பேன். அதாவது ஒரு டியூஷன் ரன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தமிழ், இந்த சிபிஎஸ்இ மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். நான் வந்து என்னுடைய யூஜி வந்து தமிழ், நான் பிஜி பண்ணிட்டு இருக்க தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் டியூஷன் எடுப்பேன். ஸோ அதுல எனக்கு சம்பளம் 4,500. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அதாவது மருந்து குடோன்னு சொல்லுவாங்க, இந்த பாராமெடிக்கல் குடோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க வேலை பார்க்குறேன். மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 5 o'clock வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஹவுஸ் கீப்பிங்ல. அதுக்கப்புறம் 5 to 6 வந்து எனக்கு ரெஸ்ட், 6 to 8:30 வரைக்கும் ஒர்க் பண்றேன் இதுல டியூஷன்ல. சோ 9 o'clock to 10 o'clock எனக்கு ரெஸ்ட், 10 o'clock to 12 o'clock வரைக்கும் குடோன்ல ஒர்க் பண்றேன், பாராமெடிக்கல் குடோன்ல ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ஆறதுக்கு முன்னாடியே மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு போய் ஒரு காம்ப்ளெக்ஸ அந்த மிரர் கிளீன் பண்றது, உள்ளுக்கு ஃப்ளோர் கிளீன் பண்றது, டேபிள் கிளீன் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணி என்னுடைய மந்த்லி இன்கம் வந்து எனக்கு வந்து, அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ஆகுறதுக்கு முன்னாடி என்னுடைய சேலரி வந்து வெறும் 19,000 ரூபாய் தான். சோ அப்பயே வந்து எனக்கு ஒரு மந்த்லி சேலரி வந்து ஒரு 28, அதாவது 30 கிட்ட வர அளவுக்கு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மார்னிங் போறதை மட்டும் கட் பண்ணிட்டேன். மார்னிங் அண்ட் நைட் அந்த பாராமெடிக்கல் குடோனுக்கு போறதை மட்டும் கட் பண்ணிட்டு ஹோட்டல் ஒர்க் அண்ட் டியூஷன் இதை, ஏன்னா அந்த டியூஷன் எடுக்கிறது எனக்கு ஒரு எஜுகேஷன் வைஸ் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனால கண்டிப்பா பண்ணேன். திடீர்னு ஒரு சடனா பேரிடர் மாதிரி கொரோனா வர ஆரம்பிச்சது 2019ல. சோ அப்பயே நான் ஒரு போதுமான பணத்தை நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா 2020ல தான் நான் சர்ஜரி பண்ணேன்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். பார்த்தா அந்த கொரோனா வந்தது.
அப்ப ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலா ஹோட்டல் க்ளோஸ்டு. உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆமா, டோட்டலா எல்லாமே க்ளோஸ்ட். ஆமா. இப்ப என்னடா பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது சென்னையில இருக்கக்கூடிய காவேரி ஹாஸ்பிட்டல், அதுவும் ஒன் ஆஃப் தி பிரபலமான ஒரு மருத்துவமனை. அங்க வந்து இது பண்ணணும் இல்லையா, கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களை வந்து தனிமைப்படுத்தணும். அப்ப வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பிரசிடென்ட் ஹோட்டல. எடுக்கும்போது அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்து அங்க வந்து அந்த ரூம்ல ஐசோலேட் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க போய் ஃபுட்டு கொடுக்கணும், ஃப்ளோர்ல போய் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னோடனே அந்த நேரத்துல கொரோனானா ரொம்ப பயம். கொரோனா பேஷண்ட் பக்கத்துல கூட போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்மளுடைய எப்படியாவது நம்ம கௌரவம் பார்க்க கூடாது, எப்படியாவது நம்ம உயிரை கூட நம்ம துச்சமென நினைச்சு நம்ம எப்படியாவது நம்ம இலக்கை நோக்கி போகணுன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல கொரோனாலே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. பயங்கரமான பிபி எல்லாம் மாட்டிட்டு பேஷண்ட போய் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறோம். நாளாக எனக்கு வந்து அந்த கொரோனா மீது இருந்த பயமே போயிடுச்சு. எப்படி? காரணம் என்னன்னா அதான் பழக்கப்பட்ட எல்லாமே இதாயிடும் அப்படின்றது. ஒரு மாசம் அந்த பிபி கிட் எல்லாம் போட்டு கிளவுஸ் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு பயங்கரமா போயிட்டு எல்லாமே சேஃப்டி பர்பஸ் எல்லாமே பண்ணிட்டு போறோம். ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் எனக்கு பயம் விட்டு போயிருச்சு. சோ அப்ப நார்மலா போய் கொரோனா வந்திருக்கு, கொரோனா பேஷண்ட் எல்லாம் டாப் பணக்காரங்க விஐபி எல்லாருமே அவங்க கிட்ட போய் நான் பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சரியாயிடும், நீங்க ரெக்கவர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நோய்வாய்ப்பட்டு சாக கிடக்கிற ஒருத்தவனுக்கு தேவையானது ஆறுதலான வார்த்தைகள். அவன் தனிமையில இருக்கிறான். சோ அப்ப அவங்க கிட்ட போய் நல்லா நான் பேச ஆரம்பிச்சேன். நிறைய பேரு கடவுள் நான் சொன்ன வார்த்தையினாலேயோ இல்ல கடவுளுடைய ஆசீர்வாதத்துல நிறைய பேர் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாங்க. ரெக்கவர் ஆகுறவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த டிப்ஸ் வெறும் 1000 2000 கிடையாது. 15,000 13,000 50,000 எல்லாமே செக், கூகுள் பே, எனக்கு நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் வேவ் முடியுது, செகண்ட் வேவ் ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேவ் சம்பாரிச்சது வந்து 3 lakhs சம்பாரிச்சேன். சூப்பர். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேமிப்பு 3 lakhs, மொத்தம் 6 lakhs ஆயிடுச்சு. என்னுடைய நீடு வந்து 4 lakhs, பட் 2 lakhs எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கூட என்னுடைய சிக்கனம் என்னன்னா நிறைய நேரங்கள்ல அந்த கொரோனா டயத்துல எல்லாம் சாப்பாடு கூட வழி நேரத்துல நான் வந்து அம்மா உணவகத்துலதான் போய் சாப்பிட்டேன். உண்மையில ஜெயலலிதா அம்மா இந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிச்சு வச்ச பல திட்டங்கள்ல இந்த அம்மா உணவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லையா. நிறைய நேரங்கள்ல அது என்னோட வயிற்று நெப்பி இருக்கு. செகண்ட் வேவ்ல எனக்கு கொரோனா வந்துருச்சு. எனக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. பட் ரொம்ப எல்லாம் சீரியஸா இல்ல. எனக்கு நான் ஆக்சுவலி கொரோனா பேஷண்டோட இருந்ததுனால அவங்க என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க, என்னென்ன இது பண்ணுவாங்கன்ற ஒரு தெரிஞ்சதுனால என்ன நானே செல்ஃபா நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். அப்பயும் நிறைய பேஷண்ட்ஸை பாக்குறேன், நிறைய ஆதரவு வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். சோ அப்பயும் எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு 2 lakhs கிடைக்குது. 6 + 2 8 lakhs கிடைக்குது. என்னுடைய சென்னையில இருந்து என்னுடைய சொந்த ஒரு திண்டுக்கலுக்கு வரேன். என்னோட பணத்தை எடுத்துட்டு போய் என்னோட திருநங்கைகள் அம்மா கிட்ட கொடுக்குறேன், எனக்கு சர்ஜரி பண்ணி விடுங்க, நான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பீரியட்ல நான் எம்ஏ முடிச்சுட்டேன். இப்ப என்கிட்ட டபுள் டிப்ளமோ. இப்போ நீங்க அந்த டைம்ல என்ன ஏஜ் உங்களுக்கு? இப்ப நீங்க கொண்டு போய் கொடுத்த டைம்? அந்த டைம்ல எனக்கு ஏஜ் வந்து 18 19 20 வயசு. நான் போய் பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கும்போது 20 வயசு முடிகிற கண்டிஷன்ல எனக்கு இருந்தது. சோ அப்போ அவங்க கிட்ட கொடுக்குறேன். எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில பிரபா தோல் அறுவை சிகிச்சை, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அது பிளாஸ்டிக் சர்ஜரி ஹாஸ்பிட்டல். அங்க போய் என்னுடைய மாற்றுப்பாலின் அறுவை சிகிச்சைய ஜூன் மாசம் 27ஆம் தேதி நான் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் 48 நாள் விரதம் இருந்து என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சு. டாப் ஒரு 1.5 lakh செலவு பண்ணி கிராண்டா என்னுடைய ஃபங்க்ஷனை வைக்கிறேன். நான் திண்டுக்கல்ல வைக்கிறேன். என்னுடைய டிரான்ஸ் உமன் கம்யூனிட்டியோட சப்போர்ட்டோட கிராண்டா வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் உமன் ஆனதுக்கு அப்புறம் ஃபால் ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க. அதாவது பெண்கள் எப்படி ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி பூப்புனித நீராட்டு விழான்னு வைக்கிறாங்களோ அதே மாதிரி திருநங்கைகள் வந்து ஆணிலிருந்து பெண்ணாக மாறி மறு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பால் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதாவது இறைவன் மறு அவதார சிறப்பு விழா, இந்த உலகத்துக்கு ஆணால இருந்து பெண்ணா மாறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட இலக்கை நோக்கி நான் ஓடுறேன். அடுத்து என்னுடைய பிஎட் நான் ஸ்டார்ட் பண்றேன். பிஎட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆஃப்டர் 6 months கழிச்சு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி மதுரையில பண்றேன். சாரி டு இன்டரப்ட். இப்ப நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டீங்க. சோ அப்ப அந்த பேருங்கிறது அப்படி இருக்குமே, அந்த பேர் அப்படியே தான் வச்சிருந்தீங்களா இல்லாட்டி சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அந்த டைம்? இல்ல, நான் எப்ப சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ஆபரேஷன் பண்ணும்போது முத்தீஸ்வரன் தான் இருந்தது. ஓகே. நான் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய கவர்மெண்ட்ல திருநங்கை அடையாள அட்டையும் வாங்கணும், சோசியல் வெல்ஃபேர்ல வாங்கணும். சோ அப்ப நம்மளுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், என்னுடைய பேரை டட்லிகா முத்தீஸ்வரன் சேஞ்ச் பண்ணி கெசட்ல சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்லயும் என்னுடைய நேம் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் தான் நான் பண்ணேன். அதுக்கு மெயினா இருக்கிறது திருநங்கை அடையாள அட்டை. அதை வச்சுதான் நம்ம எல்லாத்துலயுமே சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் என்னோட பிஎட் படிப்பு தொடருது. அதுக்கு இடையிலே பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்லயே மதுரை சரவணன் ஹாஸ்பிட்டல்ல பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றேன். அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் பிஎட் படிச்சுட்டு இருக்கும் செகண்ட் இயர் படிக்கும் போதே மிச்சம் இருந்த காசை வச்சு ஏன்னா சொந்தமா இடம் வாங்குறேன். ஆமா, சொந்தமா திண்டுக்கல்லையே வாங்குறேன். திண்டுக்கல். ஓகே. வாங்குறேன். சோ அப்ப எனக்குள்ள ஒரு ஆசை வருது, சோசியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வருது. சோ அப்ப என்கிட்ட மொத்தம் 8 லட்சம் இருந்தது. 8 லட்சத்துல 5 lakhs காலி ஆயிடுச்சு. சரி, 5 lakhs காலி ஆயிடுச்சு. மிச்சம் 3 lakhs மட்டும் இருந்துச்சு. அந்த 3 lakhs வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இடம் மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இடம் வாங்கி ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டுனேன். அதாவது என்னுடைய அம்மாவுக்கு பூர்வீகமான இடத்துக்கு பக்கத்துலயே கொஞ்சம் இடத்த வாங்கிட்டு, எங்க அம்மா இருந்த பழைய வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் அந்த வீட்டை சரி மராமத்து பண்ணி சரி செய்து அந்த வீட்டுல இருக்கிறேன். சோ நம்ம நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றேன், மறுபடியும் போய் சென்னைக்கு நான் வேலைக்கு போறேன். அதே ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன். பார்த்தா அந்த ஹோட்டல்ல என்னை வேலைக்கு எடுத்துக்கல. டிரான்ஸ் உமன் அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னை அந்த ஹோட்டல்ல வேலைக்கு எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றேன். அங்க ஒர்க் பண்றேன். பட் அந்த சேலரி ரொம்ப கம்மி தான். ஒரு 6 months அங்க ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதே மறுபடியும் சேமிப்பு பணத்தை பிஎட் நாங்க இர்ரெகுலர்ல போட்டுட்டு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்தேன். கொஞ்சம் அங்க சேமிப்பு இருந்தது. அப்போ எனக்கு இந்த கொரோனா டைம்ல பழக்கமான சில விஐபிஸ் கிட்ட நான் ஹெல்ப் கேட்கறேன். இந்த மாதிரி சில ஃபவுண்டேஷன் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இருக்கும்போது அவங்க அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் கை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம திருப்பி 6 months ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பிஎட் முடியுது. சோ நம்ம டீச்சிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மறுபடியும் என்னுடைய தாய்மண் திண்டுக்கலுக்கு நான் அடி எடுத்து வைக்கிறேன். அப்போ என்கிட்ட பேலன்ஸ் ஒரு 3 lakhs, அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு 1.5 லட்சம் கிடைச்சிருக்கோம். ஸோ நான் அதை வச்சு என்ன பண்றேன், ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி நான் வாங்கின இடத்துலயே லோன் போட்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் லோன் போட்டு ஒரு 100 பேர் உட்கார்ற, இப்ப அந்த இடத்துல தான் நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ட்ரஸ்டோட ஆபீஸ் இருக்கு. என்னோட வசதிக்கு என்னால கட்டடம் கட்டி செங்கல் வச்சு பில்டிங் எழுப்ப முடியலனாலும் என்னால முடிஞ்ச சத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு பின்னாடி ஒரு 100 பேர் உட்காந்து படிக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு பண்ணிக்கிறேன். டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய திருநங்கைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுக்காக நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். நிறைய பேர் உதவி தராமலும் போயிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒர்க்குக்காக நிறைய ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, நிறைய நிராகரிப்புகள். ஒரு வாத்தியாரெல்லாம் நீங்க திருநங்கையா இருக்குங்க, நீ இதே மரியாதை இல்லாம தான், நீ ஒரு சின்ன பையனை அபியூஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏளனம். நிறைய இடங்கள்ல வேலைக்கு கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு கூட கூப்பிடல. ஒரு ஹெட் மாஸ்டர் எல்லாம் என்னை ரொம்ப நேரம் வெயிலேயே நிக்க வைக்கிறாரு, உள்ளுக்கு கூட வாங்கன்னு சொல்லல. கிட்டத்தட்ட இந்த 24 பள்ளிகள் என்னை நிராகரிச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துலதான் நான் படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே எனக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதாவது ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகம் அடுத்த நொடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். அதனால நான் ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமனா திண்டுக்கல்ல ஒரு டீச்சரா நான் போகிறேன், ஒர்க் பண்றேன். பசங்க எல்லாம் என்னை நல்லா வெல்கம் பண்றாங்க. எல்லாரும் இந்த சொசைட்டில நம்ம நிறைய ஏளனத்தை பார்த்திருப்போம், நிறைய பேச்சு, நிறைய கேள்விகளை சந்திச்சிருப்போம்.
ஒன்பது, அலி, உசு, பொண்டுகே, லடக்கு, ஜயக்கு அப்படி இப்படின்னு எவ்வளவோ வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா அந்த ஸ்கூலுக்குள்ள போனோடனே எவ்ரி ஒன் என்னை வந்து எல்லா பிள்ளைகளும் என்னை கூப்பிட்டது அம்மா. அம்மான்ற ஒரு வார்த்தை. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ல எடுக்கிறவங்களும் சாருன்னுவாங்க, டீச்சர்னுவாங்க. ஆனா தமிழ்ல எடுக்கிறவங்கள மட்டும் அம்மா, ஐயான்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாங்குவேஜ் டீச்சர்ஸ் வந்து சோ என்னை வந்து எல்லாரும் அம்மான்னு கூப்பிட்டாங்க. நான் ஸ்கூல்லயே நான் அதுக்கப்புறம் கூட நிறைய ஸ்கூலுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு அப்புறம் கூட நிறைய தனியார் பள்ளிகளை ஒர்க் பண்ணும்போது என்னன்னா ஒரு டிரான்ஸ் உமன் அப்படிங்கிறதுனால இந்த டீனேஜ் பாய்ஸ், அதாவது 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கொடுக்கறதுக்கு பயப்பட்டாங்க. ஏதோ ஒரு வகையில இவங்க கிட்ட இருந்து பிரச்சனைகள் வந்துருமோ. ஏன்னா இன்னுமே எங்க சொசைட்டில என்னன்னா இவங்கெல்லாம் பாலியல் ரீதியான சீண்டல்களை கொடுக்கறவங்க, இவங்க கிட்ட வந்து பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் இன்னுமே படிச்சவங்க கிட்டயுமே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல இருக்குது. இன்னும் நான் அதை ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு நேத்து இல்ல, இப்பயும் நான் சில இடங்கள்ல நான் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். என்னை ஃபர்ஸ்ட் பிளஸ் நான் எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பிஜி டீச்சர், அதாவது ஹையர் செகண்டரி பிளஸ் 1 பிளஸ் 2 எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான ஆசிரியராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் வேலைக்கு போறேன். அங்க வந்து பிஜிக்கு எடுக்கக்கூடிய ஒரு தமிழ் டீச்சர் தான் வேகன்சில இருக்கு. ஆனா என்னை ஃபர்ஸ்ட் பிஜி டீச்சருக்கு தான் எடுத்தாங்க. ஆனா என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் 6th to 8th எடுக்கக்கூடிய ஒரு பர்சனை பிளஸ் 1 பிளஸ் 2 போட்டுட்டு என்னை 6th to 8th போட்டுட்டாங்க. அப்புறம் எனக்கு அது ரொம்ப நாளா தெரிஞ்சிச்சு, நமக்கு தேவை ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், அது இருந்தா போதும், நமக்கு ஒரு தேவை ரெகக்னிஷன் தானே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் அரசியல் புரட்சிலாம் எனக்கு காதலுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி பிளஸ் 1 பிளஸ் 2 படிக்கிற பசங்க டீனேஜ் பசங்களா இருப்பாங்க, ஏதாவது இவங்க சைட்ல இருந்து ஒரு செக்ஸுவலோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துன்னு பயந்துட்டு அவங்க 6th to 8th போட்டுட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அந்த இடத்துல எனக்குள்ள மனசுக்குள்ள நான் அழுதேன். அதை கேட்டுட்டு வந்து வீட்டுல உட்காந்து தனிமையில அழுதேன். ஆனா என்னுடைய தன்னம்பிக்கை, என்னோட விடாமுயற்சி, என்னோட உழைப்பை நான் விடவே இல்லை. தமிழ் வாசிக்க தெரியாதவங்க, ஆங்கிலம் வாசிக்க தெரியாதவங்க எல்லாத்தையுமே என்னுடைய திறமையால நல்லா படிக்க வச்சேன். அதாவது கலைத்திருவிழான்னு சொல்லி இங்க வருஷம் கவர்மெண்ட் சார்பா நடக்கும் பள்ளி அளவுல, எல்லாத்துலயும் முதலிடம் பிடிக்க வச்சேன். என்னுடைய திறமையை நான் அங்க கொண்டு போனேன். என்னுடைய எங்கெல்லாம் என்னை வந்து ஏளனமா பேசினா அங்கெல்லாம் நான் சாதிச்சேன். 6th to 8th 9th 10th மாறினேன். அங்க நான் 100% ரிசல்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் 1 பிளஸ் 2 நம்ம பாலினத்தை காட்டி நிராகரிச்சவங்களுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட படிப்பை காமிச்சு நான் நிராகரிச்சேன். படிப்பு தேர்ச்சி மதிப்பிட கொண்டு அந்த இதெல்லாம் துவம்சம் பண்ணி பிளஸ் 1 பிளஸ் 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் வேலைகளுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இப்போ கடவுளுடைய புண்ணியத்துல எனக்கு இப்போ ஒரு அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் எனக்கு வந்து குழந்தைகள் நலத்துறை மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில அரசு ஒப்பந்த பணியில நம்ம மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்துல வழக்கு அலுவலராக எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து அடுத்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணியில நான் சேருகிறேன். சோ கடவுள் பாத்தீங்களா என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில நான் ஸ்கூலுக்கு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு டியூஷன் சென்டரா இருந்ததை 2 டியூஷன் சென்டரா மாத்தினேன். அதுக்கப்புறம் 3 டியூஷன் சென்டர் மாத்தினேன். அதாவது ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சு அங்க ஒரு ஆளை இடத்துக்கு போட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சரை போட்டு அவங்களுக்கு ஒருத்தவங்க மூலியமா ஸ்பான்சர் படிச்சு மந்த்லி ஒரு இது. அப்புறம் நிறைய பிஎட் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரெடியா இருவங்களாம் நல்ல வாலண்டியர்ஸா வந்து நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாங்க. சோ இப்போ ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனா எக்கனாமிக்கல் சூழ்நிலையினால அந்த 3 டியூஷன் சென்டரா இருந்ததை ஒரு டியூஷன் சென்டரை கம்மி பண்ணிட்டோம். பிகாஸ் வந்து என்னன்னா ஏன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கல் இன்னுமே நாங்க ஃபண்டு வாங்கல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. கிடைக்கிற உங்களை மாதிரியான சில நபர்களுடைய ஆதரவுனாலும் நிறைய பேர் ஸ்பான்சர் கேட்டுதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ட்ரஸ்ட் மூலியமா 7 திருநங்கையில பிஜி படிக்க வச்சு எம்ஏ பிஜி மற்றும் யூஜி படிக்க வச்சிருக்கிறோம். படிக்க வச்சு இன்னும் இப்ப வந்து ஒரு 4 திருநங்கைகள் வெவ்வேறு இடங்கள்ல தன்னுடைய சட்ட படிப்பு, இளங்கலை படிப்பு, முதுகலை படிப்பு, அதாவது லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, யூஜி அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட இந்த 2 டியூஷன் சென்டர்லயுமே சேர்த்து கிட்டத்தட்ட 93 ஸ்டூடெண்ட்ஸ் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஈவினிங் டியூஷன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் என்ன வேணும்னாலும் ஸ்கூல் ஃபீஸ்னாலும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு பேக், பேனா, பென்சில், எரேசர், ஷூ, யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இயர்லி அவங்களுக்கு ட்ரிப், ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் ஆனவங்க. ஸோ
அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் வைஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வைஸா இருக்கட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பல விஷயங்களை நம்முடைய அன்பே கடவுள் பவுண்டேஷன் மூலியமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு டிரான்ஸ் உமனா இன்னைக்கு எந்தெந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் என்னை வந்து வேணான்னு சொல்லி நிராகரிச்சாங்களோ அந்தந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் இன்னைக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா, வருகை தரக்கூடிய சிறப்பு ஆசிரியரா, சீஃப் கெஸ்டா நான் இன்னைக்கு போயிட்டேன். அதே மாதிரி எந்தெந்த பள்ளிக்கூடத்துல நிராகரிச்சாலும் அதே மாதிரி 3 பள்ளிக்கூடத்துக்கு நான் சீஃப் கெஸ்டா போய் அந்த இடத்துல நான் நின்றுக்கிறேன். அந்த இடத்துல நிக்க வச்சது நான் படித்த படிப்பு, என்னுடைய உழைப்பு மட்டும்தான். இந்த எஜுகேஷன் இஸ் ஏ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் நிரூபிச்சேன். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால போய் பாருங்க, இன்னைக்கு நான் பல கல்லூரிகளுக்கும் பல பள்ளிகளுக்கும் மோட்டிவேஷன் டீச்சரா நான் போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து என்னுடைய விடாமுயற்சி தான். பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாம, சொந்த பந்தங்களுடைய ஆதரவு இல்லாம, யாருடைய ஆதரவு இல்லாம ஒரு தனி மனிதனா உழைப்பை மட்டும் முன் வச்சு படிச்சு புத்திசாலித்தனமா செயல்பட்டு இன்னைக்கு பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்பயுமே வந்து நான் எதிர்த்தா கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு மீட்டிங்க்கு. அங்க நிறைய டிரான்ஸ்ஹியூமன் பீப்புள்ஸ் என்னை அப்படியே கூடி, அம்மா நீங்களாம் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்மா, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஒரு வேலைங்களை கூட்டி போயிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லும்போது என்னுடைய பிறவி பயனை நான் அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு சாப்பாடு செய்வோம், அந்த சாப்பாடை மற்றவங்களுக்கு பரிமாறும்போது சே அருமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை நமக்கு உழைப்புக்கு போட்ட உரமா நம்ம எடுத்துக்குவோம். எனக்கு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் போது நம்ம இவ்வளவு தூரம் அப்படியே பின்னாடி நம்மளை கடந்து வந்து பாதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நினைச்சா அழுக வரணும். சோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோண்டா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இன்னும் நான் வந்து கவர்மெண்ட்ல ஒரு பெர்மனன்ட் ஒரு ஆபீசரா வரணும், கிரீனிங்ல சைன் பண்ணணும், இன்னும் ஒரு ஹோம் கட்டணும், ஹோம் கட்டி நிறைய அநாத பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அநாத பிள்ளைங்க மட்டும் இல்ல, கஷ்டப்படுற எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். அம்மா அப்பா இழந்த பிள்ளைகள், ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஃபியூச்சர் வரைக்குமே அவங்க போய் லைஃப்ல செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுன்ற ஒரு நிறைய கனவுகள் இன்னுமே ஒரு ஆழமான மனதில் இருக்கு. அதுக்கான போராட்டங்களும் அதுக்கான உழைப்பும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நிறைய சப்போர்ட்ஸ் நான் நிறைய பேர்ட்ட இன்னுமே உதவிகள் கேட்டுட்டு இருக்கிறேன். அன்னை தெரசா வந்து எப்படி ஒரு காலத்துல தொழுநோய் மக்களுக்காகவும் ஏழ்மைப்பட்ட மக்களுக்காக கையேந்தினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய சொசைட்டியை சேர்ந்தவங்களுக்காகவும் கஷ்டப்படுற குழந்தைகளுக்காகவும் மற்றவங்கள்ட்ட நான் கையேந்துறேன். பரவாயில்ல, அது எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு குழந்தைங்க இல்லைன்ற கவலை இல்லை. நாளைக்கு நான் இறந்து போனா கூட அவங்க வந்து எனக்கு எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். நல்ல நிலைமையில இருக்கிறேன். ஒரு காலத்துல துணி கூட இல்லாம இருந்தது, இன்னைக்கு அழகான காட்டன் சேலை, எனக்கு பிடிச்ச, நான் முழுமையான கோல்டு போடலைன்னா எனக்கு பிடிச்ச கௌரி செயினா இருந்தாலும் எனக்கு பிடிச்சதை அழகா போட்டுட்டு தெய்வ கடாட்சியமா இந்த உலகத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி இடத்துல நான் இருக்க போய் தான் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கேன், நிறைய யூடியூப்ஸ்ல வந்திருக்கேன், நிறைய சேனல்ஸ்ல வந்திருக்கிறேன், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ்ல நிறைய வீடியோ எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னுடைய படிப்பு. இதே ஒரு நானும் எல்லாரும் போன்ற ஒரு திருநங்கையா நான் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு ஃபெமிலியரா நான் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட படிப்பு மூலியமா என்னுடைய படிப்பு உழைப்பு இது ரெண்டா, உழைப்பு மூலியமா தான் படிப்பு வாங்கினேன், படிப்பு மூலியமா தான் உழைப்பையும் வாங்கினேன். போராட்டம், கடுமையான போராட்டம். நம்ம நினைக்கிறோம் டிரான்ஸ்வுமன்னா அப்படி ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு. ஆனா அந்த ஒவ்வொரு லைஃபுக்கு பின்னாடி அவங்க மாறுறதுக்கும் அவங்களுக்கு அதை மாறினதுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய புறக்கணிப்புகள் உண்மையிலே அதை வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய இடங்கள் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு நார்மலா நம்ம ஒரு ஆம்பளை போனாலும் நார்மலா பாக்குற சொசைட்டி, ஒரு பொம்பளை போனாலும் ஒரு நார்மலா பாக்குற சொசைட்டி, ஒரு டிரான்ஸ்வுமன் போனா மட்டும் ஏதோ ஒரு விசித்திர குரங்கு நடந்து போகிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது பாக்குற நம்மளே ஒரு மனித குரங்குன்ட்டு. அவங்களே இப்படி விசித்திரமா பார்ப்பாங்க. என்னைக்கு அந்த பார்வை மாறுகிறதோ அன்னைக்குதான் இந்த சமுதாயம் புரட்சிப்படும். நிறைய பேர் கேட்பாங்க எது மாற்றம் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. எது மாற்றம் அப்படின்னா, என்னோடு கல்லூரியில் படிக்கும் ஒருவர் திருநங்கை என்பதில் இல்லை மாற்றம். என்னுடன் பள்ளி படிக்கும் ஒரு மாணவி திருநங்கை என்று சொல்வதில் இல்லை மாற்றம். என்னுடன் வேலை பார்ப்பவர் ஒரு திருநங்கை என்று சொல்வதில் இல்லை மாற்றம். எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு திருநங்கை என்று சொல்வதில்லை மாற்றம். எனது உடன் பிறந்த அண்ணன், என் உடன் பிறந்த தம்பி, நான் பெற்ற மகன் ஒரு திருநங்கை என்று ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் உறக்க சொல்கிறாளோ
அன்றுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். நிறைய பெற்றோர்கள் இன்னுமே வந்து தான் பெத்த பிள்ளைகளை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னன்னா, மத்தவங்க நம்மளை தப்பா பேசிடுவாங்களோ, இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளியா அல்லது ஒரு எம்ஆர் சைல்டு ஒரு எம்ஐ சைல்டா பிறந்தா அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள், மூன்றாம் பாலினத்தவர் ஒரு டிரான்ஸ் உமன் ஒரு டிரான்ஸ் மென்னா பிறந்தா அவங்கள நிராகரிக்கும். காரணம், இந்த ஊர் என்ன பேசும் என்ன சொல்லும் அப்படிங்கிறதுக்காக தான். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இந்த சொசைட்டில பெக்கிங் செக்ஸுவல் ஒர்க் பண்ற எல்லா டிரான்ஸும் பெற்றோரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். பெற்றோர்கள் முழுமையான ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு படிப்பை கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு திருநங்கையும் நீங்க ரோட்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ பெக்கிங் செக்ஸுவல் ஒர்க்கோ பண்றவங்களா பார்க்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்றேன், ஏன் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அதை பத்தி சில நாலேஜ் இல்லாம கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த சொசைட்டி எல்லாமே வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷனோட வாழக்கூடிய உலகம் இது. உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே இந்த காலத்துல யாரோ எவரோன்னு வாழ்ற நாமே மத்தவங்க கிட்ட வந்து ஒரு உதவி பண்றோம். அந்த உதவியை வந்து திரும்பி நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க நமக்கு ஏதாவது உதவி பண்ணிட மாட்டாங்கன்னு. அதே மாதிரிதான் பெத்த தாய் தகப்பனுமே தான் பெத்த பிள்ளைகள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவன் ஒரு 10 காசு சம்பாரிச்சு கொடுக்கணும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திருநங்கைன்றது பெற்றோர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது ஏதோ ஒரு வகையில வெளிய மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு புறக்கணிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. அப்போ ஒரு திருநங்கை என்ன பண்றாங்க, இன்னொரு திருநங்கைகிட்ட அடைக்கலம் போறாங்க. அடைக்கலம் போகும்போது அவங்களுக்கு அந்த திருநங்கை தங்க இடம் கொடுக்கணும், உடுத்த உடை கொடுக்கணும், சாப்பிட சாப்பாடு கொடுக்கணும். அவங்க வீட்டை விட்டு புறக்கணிச்சதுனால படிப்பு பாதியில நிப்பாட்டப்படுது. படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையினால வேலைக்கு போக முடியறது இல்லை. அப்போ ஒரு புது திருநங்கை கிட்ட அடைக்கலம் வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, பெத்த தாய் தகப்பனே வந்து இந்த காலத்துல பணத்தை தன் பிள்ளைகளை வந்து எதிர்பார்க்கும் போது யாரோ எவரும் தெரியாத ஒரு திருநங்கை நம்ம அடைக்கலம் கொடுக்குறோம். யாரும் சும்மா உட்கார சோறு போட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வான்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அடைக்கலம், உடை, உணவு தேவை. மூணாவது முக்கியமானது, ஒரு ஆணிலிருந்து பெண்ணாக மாறக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்குமே இந்த சொசைட்டில இந்த வேர்ல்டுல நிர்ணயிக்க கூட பணம் மட்டும்தான். அப்ப அங்க போய் நம்ம யார் வீட்டுல தங்கிருக்கோம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். பணம் வேணும்னா சம்பாதிக்கணும், சம்பாதிக்க போக முடியாது, ஏன்னா வேலை இருக்காது, படிப்பு இருக்காது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒர்க் என்னன்னா கை தட்டுறதும் செக்ஷுவல் ஒர்க் மட்டும்தான். இந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறாங்க. அது முக்கியமா அவங்க டிரான்ஸ்பர்மேஷன் சர்ஜரிக்காக தான் இந்த இடத்துல வந்து அவங்க பிச்சை கேட்கறதுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சப்போஸ் இவங்க பெற்றோர்கள் நிராகரிக்கப்படாம எல்லாருமே எல்லா திருநங்கையும் நட்லிகா முத்தீஸ்வரன் மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியும் இல்லையா? நான் ஏதோ ஒரு இடத்துல கையை ஊண்டி கரணம் பாஞ்சு என்னுடைய வாழ்க்கையை நான் நிர்ணயம் பண்ணிக்கிட்டேன். பட் என்னைய மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான தகுந்த சூழல் வேணும், அவங்களுக்கு சில உதவிகள் வேணும். கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தராசுகளை அளப்பதில்லை. இந்த சமுதாயத்துல இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேறுபடுகிறது இல்லையா? அதே மாதிரிதான் கடவுள் அவங்களுக்கு கொடுக்குற வரமும். அதனால கண்டிப்பா இந்த வாயிலாக, இந்த ரேகாஸ் என்டர்டைன்மெண்ட் வாயிலாக நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நிறைய பேருக்கு திருநங்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாக்குற நிறைய பேரு எங்க இதுல நிறைய பேருக்கு படிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு போதுமான நிதி இல்லை. அதனால இது மூலியமா பாக்குற நிறைய நபர்கள் ரேகா மூலமாக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நாங்க படிக்க வைப்போம். அது உங்களுடைய குடும்பம், தலைமுறை, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வம்சங்கள், தலைமுறைகளை வந்து கடவுள் உங்களை, ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு செய்யற உதவியில தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. அதனால ரொம்ப மனம் மிகுந்து இந்த உங்கள்கிட்ட பேசும்போது எனக்குலாம் அப்படியே மறுபடியும் அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு வாழ்க்கை கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம நார்மலா கடந்து பிஸியான லைஃப்ல ஓடிட்டு இருக்கிறோம். பட் இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஒளிபரப்புல நம்ம உட்காந்து பேசும்போது அது என்னுடைய குரல் எங்க கேக்குது பாத்தீங்களா? சர்வதேச அளவுல கேக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் இடையில வந்து ஒரு சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்க வந்து இதே மாதிரி ஒரு நிறுவனம் என்னை நேரடியா வந்து என்னைய வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்களே ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து, தங்க வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்து இது பண்ணி, அதே மாதிரி சிங்கப்பூர் அப்படின்றதுக்கு அப்புறம் இப்ப டொர்னட்டோ இல்லைங்களா? கரெக்டா உச்சரிக்கிறேன்னா அந்த டொரண்டோ. ஓகே, உங்க அளவுக்கு அந்த ஆங்கில தன்மை இல்லைன்னா டொரண்டோக்கு கன்னடா இல்லையா?
கன்னட தேசத்துல அளவுக்கு இந்த குரல் அங்க ஒலிக்குது அப்படிங்கிற அளவுக்கும் எனக்கு ரொம்ப அது முக்கியமா ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அங்க இருந்து அவங்க மூலியமா வந்து இது பண்ண நீங்களும் ரொம்ப அருமையா பண்ணி உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஒரு பெண்ணா நீங்களும் ஏன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவர்களே எல்லாம் இடுப்புதனை ஒடிப்பதற்குன்னு ஒரு காலம் போய் இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய இடத்துல சாதிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய இடங்கள்ல நீங்களும் ஒரு பெண்ணா ஏன்னா ஒரு விஷயத்த நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம், இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்புகள் இருக்கும், உங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இல்லைங்களா. நான் எப்போ மெசேஜ் பண்ணா நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. சோ உங்களோட பிஸி ஷெட்யூல்ல என்னைய மாதிரி சாதிக்க துடிக்கும் திருநங்கையில நீங்க கௌரவப்படுத்தணும், அவங்களை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அன்பே கடவுள் பவுண்டேஷன் சார்பாகவும் ரொம்ப நன்றி. என்னோட அன்பே கடவுள் பவுண்டேஷன் கிட்டத்தட்ட 7 பேர் நாங்க ஒரு இணைந்து செயல்படுறோம். என்னுடைய தோழி திருநங்கை நட்டீஷ்கா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. என்னுடைய தோழி ரகசியா அவங்க வந்து சுயதொழில் மேம்பாட்டாளரா இருக்கிறாங்க. என்னுடைய தோழி சர்மிளா அவங்க வந்து நாட்டுப்புற கலைஞரா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஏன்னா தனிமரம் தோப்பாகாது, ஊர் கூடிதான் தேர் இழுக்கணும். உங்களுடைய முழுமையான சப்போர்ட் மூலியமா தான் இன்னைக்கு நான் இவ்வளவு விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் பேசினதுல எனக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கறதுன்னா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கான பதில கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்ததுங்க, நிச்சயமா சொல்றேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து அதான் உங்களை பத்தி ஜாஸ்தி தெரியாது. பட் நான் இன்ஸ்டால எப்படி போகும்போது உங்களோட ஒரு ரீல் பார்த்தேன். ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா அடுத்த நாள், ஏன்னா நான் நைட் பார்த்தேன், உங்களுக்கு வந்து ஒரு நைட்டா இருக்கும். சோ அடுத்த நாளே உங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன். ஆனா நீங்க உடனே மெசேஜ் பண்ணீங்க. அதுவே அதுவே எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஒப்பீனியன் உங்க மேல வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் டைம் கொடுத்து நம்ம 2 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கு. நான் வந்து நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன்டா உங்களோட இது கேட்டு. நிஜமா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நம்ம எஜுகேஷன் வந்து நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா அந்த பவர் கொடுக்குது இல்லையா. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க லைஃப் செட்டில் ஆனா போதும், நீங்க செல்ஃபிஷா இல்லாம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சு இந்த அன்பே கடவுள் ஃபவுண்டேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. நிஜமா சொல்றேன், ரொம்ப நல்லா போகும். என்னால முடிஞ்ச அளவு ஷுவரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது வந்து ஒரு தடவை நான் ஹெல்ப் பண்றது இல்ல, நான் கண்டினியூஸா என் லைஃப் இருக்கிறவரையும் ஷுவரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொன்னு நீங்க என்கிட்ட அப்ரோச் பண்ண விதமும் ரொம்ப நலமா இருந்தது. சொன்னாப்புல ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்றது இல்ல. காரணம் என்னன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ ரன் பண்ண தெரியாது. ஆக்சுவலி அதாவது ஒரு ஆள் எல்லா இடத்துலயும் திறமை பெற்றவரா இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்லையா. என்கிட்ட படிக்கிற பசங்க தான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ ரன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எதேச்சியா உங்க மெசேஜ் வந்திருந்தது. என்னுடைய மேல அந்த ஸ்க்ரோல்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேல இருந்துட்டே இருந்தது. என்னடா நான் லைட்டா சர்ச் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேஜுக்கு போனது. நான் அதை பார்த்தேன். அதுதான் எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட பசங்க தான் எடுத்து எடிட் பண்ணி அவங்களா போட்டு விடுவாங்க. கிட்டத்தட்ட அது ஏதோ 25,000 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் அந்த வீடியோ தான் உங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு. சோ அதனால கடவுள் பார்த்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால யாருக்குமே நானும் மெசேஜ் பண்றது இல்ல. பட் நான் பண்ண ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. உங்க கூட இப்படி ஒரு ஒளிபரப்புல நான் பேசணும், உங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், உங்க மூலியமா எனக்கு சில உதவிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான். ஓகே, அன்பே கடவுள் இந்த நேம் நீங்க ஏன் செலக்ட் பண்ணீங்க உங்க ஃபவுண்டேஷனுக்கு? ஆக்சுவலி அன்பே கடவுள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபவுண்டேஷன் விட்டுரும். அது ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை ட்ரஸ்ட் இதனாலே சோசியல் சர்வீசஸ். அன்பே கடவுள் இது ஆங்கிலத்துல வந்து காட் இஸ் லவ் சொல்லுவாங்க. காட் இஸ் லவ். நம்ம மற்றவங்க மீது காட்டக்கூடிய அன்புதான் கடவுள்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷனரி ஸ்கூல்ல படிச்சதுனால அங்க நான் படிக்கும்போது எத்தனை பேர்கிட்ட உதவிகள் வாங்கியிருப்பேன். எவ்வளவு பேர் எனக்கு உதவி பண்ணி, எத்தனை பேர் எனக்கு அன்னதானம் போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் எனக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் எனக்கு பேனா வாங்கி கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் என்னுடைய படிப்புக்கு உதவி பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்கெல்லாம் அன்பு நிமித்தமா ஒருத்தவங்க அன்பு நிமித்தமா ஒருத்தவங்க செய்யறதுலதான் நம்ம கடவுள். அப்போ அன்னைக்கு என் மனசு சந்தோஷப்பட்டுச்சு. எனக்கு யாராவது ஒருத்தவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அப்ப நான் உடனே கடவுளுக்கு ப்ரே பண்ணுவேன், கடவுளே எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தவங்களுடைய குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், கடவுளை அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு
தான் வாழ்த்தாட்டாலும் தன் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க, வாய் வாழ்த்தாவிட்டாலும் தன் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அன்பின் நிமித்தமா எதெல்லாம் ஒருத்தவங்க பண்றாங்களோ அது எல்லாமே கடவுளுக்கு செய்யறதுதான். உண்மையா இல்லைங்களா? ஒருத்தவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க, அவங்கள போய் தூக்கி விடுறது கூட கடவுளுக்கு செய்யறதுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு பஸ் டிக்கெட் போகும்போது 2 ரூபா கம்மியா இருக்கு, 2 ரூபா கொடுக்கறது கடவுள் செய்யறதா. அப்போ சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கடவுளுக்கு செய்யும்போது, நம்ம பெரிய பெரிய விஷயங்களை செய்யும்போது நம்ம டேரக்டா கடவுளுக்கே நிறைய விஷயங்கள் செய்யறோன்றதுனாலதான் அன்பே கடவுள். நாம் எந்த விஷயத்தை எல்லாம் அன்புடன் மற்றவங்களுக்கு செய்யறோமோ அது எல்லாத்துலயும் நம்ம கடவுளை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வேர்டு தான் அன்பே கடவுள். இன்னொன்னு என்னுடைய பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அன்னை தெரசா அம்மா. அவங்கள பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். என்னுடைய பொன்மொழி நீங்க என்னுடைய போர்டு பின்னாடி தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அன்பே கடவுள் ஃபவுண்டேஷன் மேல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கு. அதுதான் என்னோட எப்படி சொல்றது டைட்டில் வேர்டு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அது திருக்குறள்ல இருந்து எடுத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இரக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருக்கும். இது அன்னை தெரசா அதனால அந்த வார்த்தையை தான் நான் இலக்குகோலா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம என்னைக்காக தான் சாக போறோம், அது வரைக்கும் நம்ம இரக்கத்தோட நிறைய உதவிகள் இந்த உலகத்துல பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அன்பே கடவுள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நிறைய ஃபண்டுக்காக நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இப்ப அன்பே கடவுள் எப்பல இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப நீங்க எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க இந்த அன்பே கடவுள்? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? அன்பே கடவுள் ஃபவுண்டேஷன் 2022 ஆரம்பிச்சேன். ஓகே. இப்ப 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போதான் 5 இயர்ஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. சரி, ஏதாவது அவார்ட் நீங்க வாங்கிருக்கீங்களா? நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன் மேடம், நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன். அப்படியா? மெயினா நிறைய அவார்ட்ஸ்னா எதுக்கு நீங்க ஆக்சுவலா வாங்கியிருக்கிறது அவார்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக தான் அதிகமா வாங்கியிருக்கிறேன். டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக நிறைய வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ்க்காக அவார்ட் வாங்கியிருக்கிறேன். இப்போ வர ஜூன் 22ஆம் தேதி பெங்களூர்ல டாக்டரேட் பட்டம் வாங்குறேன் நான். வாவ், அப்படியா? அது நிறைய விருதுகள் நம்ம அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலும் சரி, ஸ்டேட் லெவல் சரி, நேஷனல் லெவலும் சரி வாங்கியிருக்கேன். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். பட் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம இது போன வருடம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து சிறந்த திருநங்கை விருது வாங்கியிருக்கேன். ஓகே. அப்புறம் நீங்க உங்களோட லைஃப்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சின்னா எதை சொல்வீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். எனக்கு எல்லாமே மறக்க முடியாத நிகழ்வுகள். ஏன்னா நான் கடந்து வந்த எல்லாமே எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் தான். ஸ்பெசிபிக்கா அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது மேடம். ஏன்னா எல்லா நிகழ்வுகளையும் ஸ்பெஷலா எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர். அதனால அப்படி எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எது, உங்களுக்கு பிடிச்ச இன்சிடென்ட் எது, நீங்க எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த எனக்கு தனிப்பட்டு எதையுமே நான் பண்ணதில்லை. அது மாதிரி எனக்கு எல்லா வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளுமே எனக்கு சிறப்பானதுதான். குட். ஓகே. உங்களுக்கு இந்த டைம்ல இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு யாருக்காச்சும் தேங்க் பண்ணணும்னா யாருக்கு பண்ணுவீங்க? அதான் நன்றிகள் எல்லாருக்குமே சொல்லணும். நான் எனக்கு படிப்பை கொடுத்த, எனக்கு ஆதரவு கொடுத்த, எனக்கு வாய்ப்பளித்த, என்னை ஊக்குவித்த, எனக்கு உணர்வூட்டிய, எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு எல்லா விதத்திலே எல்லா விதமா உதவி பண்ண எல்லா நபர்களுக்குமே நன்றி சொல்லுவேன். நிறைய பேரோட உதவிகளை நான் வாங்கியிருக்கேன் மேடம். யாருடைய இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கூட எனக்கு ஒரு சில உதவிகள் தான் இல்லையா? நிறைய பேரோட உதவி வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு பண்றது நம்ம உதவிகள் நினைக்கிறோம். அந்த உதவிகள் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துது. உண்மையில நீ யாரா இருக்கட்டுமே, இப்ப நான் பண்ணிட்டு இருக்க சில உதவிகள் கூட ஏதோ ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையினுடைய அழிவின் விளிம்புல போகும்போது கூட அந்த உதவி அவனுக்கு ஒரு பெரும் இதா இருக்கும். அதனால எனக்கு இந்த பர்டிகுலர் நபருக்கு மட்டும்தான் நான் உதவி சொல்லணுங்கிற இதே கிடையாது. நிறைய பேருக்கு ஏன்னா எனக்கு உதவி செஞ்சவங்க அத்தனை பேர் எண்ணில் அடங்காதவர்கள் எல்லாருடைய தயவுலையும் நான் உதவிகளை வாங்கியிருக்கிறேன். அதனாலதான் ஐ எம் ஸ்டாண்டிங் தேர். அதனால எல்லாருக்கும் நன்றிகள். எனக்கு உதவி பண்ண எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி உள்ளவங்களா இருக்கேன் நான் எப்பயுமே எல்லாருக்குமே. அது மாதிரி
எந்த நிலை போனாலும் வந்த நிலை மறவக்கூடாது. உலகத்துல வந்து அதாவது நான் இன்னைக்கு ஆடம்பரமா இருக்கிறேனா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அழகான வீடு, ஒரு அழகான வேலை, நல்ல உடை. நான் வந்து காட்டன் சாரி தான் வியர் பண்ணுவேன். என்னுடைய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சில்க் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். ட்ரெடிஷனலா இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். நிறைய ஜுவல்ஸ் போடணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஏதோ என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்னுடைய லைஃப்ல நான் ஓகே அப்படின்னு இருக்கேன். என்கிட்ட கார் கிடையாது, நான் ஒரு ஸ்கூட்டி தான் வச்சிருக்கேன். பட் எனக்கு போதும், இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப திருப்திகரமா இருக்காது. நம்புறேன் கடவுள் இன்னும் என்னை பெரிய நிலைமைக்கு கொண்டு போவாருன்னு நம்புறேன். என்னுடைய இந்த இந்த இதெல்லாமே வந்து பில்டிங்கா மாறும் நம்புறேன். இன்னும் நான் 200 பேரை உட்கார வைப்பேன் நம்புறேன். இன்னும் 10 இடத்துல டியூஷன் வைப்பேன் நம்புறேன். ஹோம் வைப்பேன் நம்புறேன். எல்லாமே கடவுள் இது வரைக்கும் கொண்டு வந்த இறைவன் இதுக்கு மேலே கொண்டு போக மாட்டாரா மேடம்? கண்டிப்பா அந்த நம்பிக்கை கண்டிப்பா நடக்கும். இன்னும் நிறைய பேரோட உதவிகளை ரிசீவ் பண்ண இருக்கிறேன். நிறைய பேரோட உதவிகளை வாங்கியிருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், என்னுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய மோட்டிவேட்டர்ஸ், கைடர்ஸ், என்னுடைய மென்டார்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஓகே. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டு அதையோ ஏன் செஞ்சோன்னு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? சில நேரங்கள்ல பண்ணிருக்கிறேன் மேடம். என்ன அப்படின்னா நிறைய திருநங்கைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கணும்ட்டு நிறைய பேர்கிட்ட காசு ரெடி பண்ணி காலேஜ்ல படிக்க வைப்பேன். ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சில திருநங்கைகள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு வந்து அவங்க என்னை விட்டு கைவிட்டு போயிடுவாங்க. என்னை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. போய் அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஒர்க் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து பெக்கிங் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். அதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அதுதான் ஒரு சில விஷயங்கள்ல அது ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு எஃபோர்ட் போட்டு அது பலன் இல்லாம போகும்போது எவ்வளவு அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஓகே. ஏதாவது உங்க லைஃப்ல ஒரு ஏதாவது ஃபன் ஃபேக்டர் நடந்திருக்கா? நகைச்சுவையானதா? அது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு மேடம். நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஏதாவது இல்ல நான் ஆக்சுவலி நான் வந்து ஒரு பயங்கரமான காமெடி பண்ணுவேன். நான் எமோஷனலாவே சில பேர் பார்ப்பாங்க. ஆனா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய காமெடிகள் எல்லாம் கொண்டு போய் இப்போ நான் எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தும் போது பாத்தீங்கன்னா பசங்க வந்து கஸ்தூரி பாய் அப்படின்னு இருக்கும். உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தியோடைய ஒய்ஃபு பேர் தான் கஸ்தூரி பாய் காந்தி. கஸ்தூரி பாய். ஓகே 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 ஓகே. எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைகள் அப்படின்ட்டு. நாங்க என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஏதாவது எழுதும் போது தம்பிங்களா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, தெரியாத கொஸ்டின்லாம் செகண்ட் எழுதுங்க. ஆனா அழகா நீட்டா எழுதி வைங்கப்பா. ஏன்னா ஒரு பேப்பரை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் உன் பேப்பர்ல என்ன இருக்குன்னு தான் பாப்பாங்க. நீ வந்து மார்க் போட முடியாத சூழ்நிலை. இப்ப நீ 100க்கு 35 மார்க் எடுக்கணும், 34 மார்க் 33 மார்க் எடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு மார்க் போடணும்னு நினைக்கும் பொழுது நீ பாட சம்பந்தப்பட்டு உனக்கு தெரியாத கொஸ்டினுக்கு நீ எழுதி வைத்திருக்கிற கொஸ்டின்ஸ் தான் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முன்வார்த்தை சொல்லிடுவோம். எதிர்க்க ஒரு டைம் என்ன ஆயிருக்கு, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைகன்னு சொல்லி ஒரு தமிழ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பையன் என்ன பண்ணிருக்கியா, ஒரு தமிழம்மா சொன்னாங்கல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதி வரணும், தெரியாத கொஸ்டினா கடைசி எழுதி வந்துருவோம்ட்டு இவ என்ன பண்ணீங்க, தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் எழுதி வச்சுட்டு தெரியாத கொஸ்டின் யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின், கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக, இந்த குறிப்பு வரைகிறேன் அப்படின்ட்டு எழுதுறியா 5 மார்க் கொஸ்டினுக்கு 10 பக்கத்துக்கு எழுதிருக்கிறியா. என்ன எழுதிருக்கா, கஸ்தூரி பாய்னா காந்தியோட ஒய்ஃப். அவன் எழுதிருக்கான், கஸ்தூரி பாய் மிகவும் நீளமானது, அதை விரித்து வீட்டில் தூங்கலாம், அதை விரித்து வெளியே உட்கார்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடலாம், அதை வாரம் ஒரு முறை துவைத்து போடலாம். 3வது பக்கத்துக்கு எழுதிருக்கிறியா, கஸ்தூரி பாய் 10 வகைப்படும், ஓலப்பாய், நாரப்பாய், பணப்பாய், ரூம் பாய், பெல் பாய், ஐஸ் பாய், பிளே பாய் அப்படின்னு 11 பாய் எழுதிருக்கிறியா. கடைசி பக்கத்துல எழுதிருக்கிறியா, கஸ்தூரி பாய்
வாஜ்பாயை விட பெரியது அப்படின்னு இருக்கிறியா. என்ன கஸ்தூரிபாய் பண்ணாங்க அத பாத்துட்டு? அத நான் என்ன பண்ணேன், சிறந்த அவனை கொண்டு போய் பேப்பர் எடுத்து போய் ஹெட் மாஸ்டர் காமிக்கிறேன். பாருங்க சார் எப்படிலாம் எழுதிருக்காங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, ஏம்மா உனக்காவது இப்படிதான் எழுதுனியா, எனக்கு ஒருத்தர் எழுதிருக்கிறியா, கஸ்தூரி பாய் பாய் அல்ல கேர்ள் அப்படின்னு எழுதிருக்கிறியாம்மா, இதுக்கெல்லாம் நான் என்னமா அவர் சொல்றாரு, அவர் ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, ஏம்மா நம்ம வேலையை விட்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரி பிஞ்சு வித்தாவது பொழைச்சுக்கலாம்மா, இவங்க கிட்ட நம்ம மாடிக்கிட்டு நம்மள தவிக்க முடியல. இன்னொரு கொஸ்டின், சயின்ஸ்ல செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன, அந்த கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா. செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஒருத்தன் எழுதிருக்கிறியா, செய்வினை என்பது நமக்கு வேண்டாத எதிரிகளோ அல்லது நமக்கு பரம்பரை எதிரிகளுக்கோ நாம் செய்யும் வினை செய்வினை ஏற்படும். அதை எப்படி செய்வது, முட்டையை மந்திரிப்பது, எலுமிச்சம்பழத்தை மந்திரித்து அவர்கள் வீட்டுக்குள் உருட்டி விடுவது. இது எடுத்துக்காட்டு. இந்த செய்வினையை எங்க பெரியப்பா எங்க வீட்டுக்கு செஞ்சிருக்கிறார், நாங்க அவங்க வீட்டுக்கு செஞ்சிருக்கிறோம், எனவே செய்வினை குறிப்பு முடிந்தது. இப்படி எழுதிருக்கலாம் மேடம். ஐயோ நடத்தி பாத்தீங்க எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா. வித்தியாசிக்க சூரிய ஆற்றல் என்றால் என்ன, காலையில் உதிக்கும் சூரியனிடமிருந்து பெறக்கூடிய வெப்பம் சூரிய வெப்பம் எனப்படும். அந்த வெப்பத்தின் மூலியமாக பெறக்கூடிய ஆற்றல் சூரிய ஆற்றல் எனப்படும். 2 மார்க். அவனா யோசிச்சு எழுதுவியா, அப்புறமா எழுதுவாங்க மேடம் எல்லாரும், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டடா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். சிரிப்பு வருமா கோவம் வருமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சிரிப்பு வரும், அதுக்கப்புறம் தான் கோவம் வரும். ஏன்னா அந்த கஸ்தூரி பாயெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, நானும் விழுந்து விழுந்து சிரிச்சேன். அவ எப்படி பாத்துக்கோங்க. அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட் இருக்காம பயங்கரமான விஷயம். அதுவும் ஸ்கூல் லைஃப்ல மாணவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நகைச்சுவை திறன் உண்மையிலே கணக்குக்குள்ள அடங்காது. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன் மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யம் நிறைஞ்சதுதான, நகைச்சுவையா இருக்கட்டும், கவலைகளா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், வாட்டவர் நம்ம அதெல்லாம் தாண்டி தானே போறோம். அது மாதிரி நானும் ரொம்ப கலோக்கியலா இருப்பேன், பசங்களா ரொம்ப மிங்கிளா இருப்பேன். நம்ம டீச்சர் நம்ம இது அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம டியூஷன்ல படிக்கிற வந்து அவங்க வந்து என்னை வந்து ஒரு அம்மா மாதிரி தான் பார்ப்பானுங்க. அப்படியே ரொம்ப பயமும் இருக்கும், அது மாதிரி நான் கொஞ்சம் டெரரும் கூட. நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க. அடிப்பேன். காரணம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய தமிழன் வந்து திசையை 8ஆக பிரித்தார். நம்ம கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடமேற்கு தென்மேற்கு அப்படின்னு 8ஆக பிரித்தார். திசையை 8ஆக பிரித்தான், இசையை 7ஆக பிரித்தான். சரி கம பத நிச இசையை 7ஆக பிரித்தான். சுவையை 6ஆக பிரித்தான். இனிப்பு புளிப்பு கார்ப்பு சோப்பு துவர்ப்பு அந்த மாதிரி சுவையை 6ஆக பிரித்தான். வாழும் நிலத்தை 5ஆக பிரித்தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வீசக்கூடிய காற்றை 4ஆக பிரித்தான். கோடை கொன்றல் வாடை தென்றல், கோடை கொண்டல் வாடை தென்றல். தமிழை 3ஆக பிரித்தார். இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம். அது மாதிரி தமிழன் தன் வாழும் வாழ்க்கை 2ஆக பிரித்தார். அகம் புறம். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக பிரித்தார். அதனாலதான் ஐயன் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றாரு. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், என் படிக்கிற பையனுக்கு ஒழுக்கம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா படிப்பு வந்துடும். அதனால ஒழுக்கத்துக்காக, படிப்பை விட அடிச்சதை விட ஒழுக்கத்துக்காக நான் பயங்கரமா ரொம்ப கண்டிப்பு அதே நேரத்துல பாசம். ஏன்னா கண்டிப்பு அதிகமா இருந்தா மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஆயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கண்டிப்பை கொடுக்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அடி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அன்பையும் நம்ம பாசத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போறதுக்கே அவங்களுக்கு மனசு இருக்க, ஸ்டாண்டர்டா இருக்கும் அவங்களுக்குள்ள நம்ம எப்பயுமே. ஓகே, உங்க லைவ் ஜேர்னி வச்சு வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மெசேஜ் அப்படின்னா, எதையுமே வந்து டோன்ட் கிவ் அப். நமக்கு ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை கண்டிப்பா அடையணும், அதுக்காக போராடணும். அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக நம்ம ஒரு விஷயத்த அடையணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதை அடையிறதுக்கான வெறி நம்ம கிட்ட இருக்கணும். போற இடமெல்லாம் கல்லும் முள்ளும் மலையும் பழமுமா தான் இருக்கும். ஆனா போய் சேர வேண்டிய இடம் என்னைக்குமே ஒரு பூஞ்சோலை தான். அதனால ட்ரை அகைன்,
ட்ரை அகைன், கண்டிப்பா அச்சீவ் ஒரு கோல். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நான் இன்னுமே என்னுடைய பக்கெட் லிஸ்டா இருக்கட்டும் அல்லது என்னோட ஆம்பிஷன் இன்னும் நான் நிறைவேற்றாம இருக்கலாம். ஆனா வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு நினைக்கும் போது நான் சொன்ன மாதிரி என்னுடைய படிப்பு, எஜுகேஷன் இஸ் ஏ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கணும். படிச்சா மட்டும் பத்தாது, உழைக்கணும். உழைச்சா மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமா இருக்கணும். இந்த 3 இருந்தாலே போதும், நம்ம சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்முடைய வியூவர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் மெசேஜ். நிறைய பேர் இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வரலாம், ஒரு கண்டிப்பா வருங்க. வரலாம். ஷூர். இன்னைக்கு என்னோட ஏஜ் வந்து 29. இப்போ ஜூன் 6 வந்தா எனக்கு வந்து 30. ஜூன் 8ஆம் தேதி 6வது மாசம் என்னுடைய பிறந்த நாள். ஸோ இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மற்றவங்களால எவ்வளவு பண்ணலாம் இல்லையா? என்னாலே ஒண்ணுமே முடியாத பட்சத்துல 0% இருந்த என்னாலேயே நீங்க எவ்வளவு தூரங்கள் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பேருக்கு எவ்வளவோ வசதிகள் இருக்கு, அவங்களால தாராளமா பண்ணலாம். கண்டிப்பா கடவுள் நம்ம மத்தவங்களுக்கு எதை அழைக்கிறோமோ அதுதான் நமக்கு அழைக்கிறார் இல்லையா? நான் பேசின ஒவ்வொரு இடத்துல கூட சாமி அப்படின்னு சொல்ல மாட்டேன், கடவுள் சொல்லுவேன், இல்லைன்னா இறைவன் சொல்லுவேன். அதனால எது இறைவன், நம்ம இதெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு நல்லது பண்றோமோ அதெல்லாம் இறைவன். அதுதான் கர்மா. இந்த உலகத்துல இருக்கக்கூடியது அது ஒண்ணுதான். நம்மளுடைய பிரபஞ்சம், யூனிவர்ஸ், நம்ம பேசுற ஒவ்வொன்றும் யூனிவர்ஸ் கேட்டுட்டே இருக்கும். அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பேர் தான் நம்ம மக்கள் எல்லாத்தையும் சாமி அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. பட் அது எல்லாமே கடவுள் கேட்பாரு. அவ்வளவுதான். சூப்பரா பேசுனீங்க. நிஜமாவே ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, உங்க லைஃப் ஜர்னி அந்த ஒரு கரடு முரடான லைஃப் ஜர்னியா இருந்தாலும் அது ஒரு வில் பவர் ஒண்ணு வச்சு இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி யூ ஹாவ் ஆக்சுவலி அச்சீவ் சம்திங் கிரேட் இன் யுவர் லைஃப். நாட் ஓன்லி தட், அது போக நீங்க மத்தவங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் காட். உங்களை என்ன பார்க்க வச்சதுக்கு, நீங்க எல்லா மெசேஜையும் பார்க்காம என்னோட மெசேஜ காட் உங்களை பார்க்க வச்சதுக்கு, இப்ப நம்ம 2 பேரும் மீட் பண்ணி யூனிவர்ஸ் ஹட் கிவன் சம் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அஸ். நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் அப்படியே இருக்கும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஐ வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். எதுவா இருந்தாலும் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேவா? நான் வந்தேன்னா ஷியோரா நான் உங்களை வந்து பாக்குறேன். இந்தியாவுக்கு வந்தேன்னா ஷியோரா நான் வந்து உங்களை பாக்குறேன். கண்டிப்பா ஒரு நாள் வாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க, நம்மளுடைய இது பண்ணுங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி. உங்களுடைய நீங்க தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி, என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பேசக்கூடிய அந்த பணிவான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ரொம்ப 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 நன்றி. நீங்க அவ்வளவு கியூட்டா இருக்கிறீங்க. கியூட்டா இருக்கிறீங்க, நல்லா பிரைட்டா இருக்கிறீங்க. நன்றி. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை பண்ணுங்க. இதே மாதிரி என்னுடைய திருநங்கை சகோதரி ஒருத்தவங்க இதுக்கு பக்கத்துல, தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஒரு இது வச்சிருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்ல வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய ட்ரஸ்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. சோ அது மாதிரி இந்த வியூவர்ஸ் எல்லாம் யாராவது ஃபாரின்லயோ இல்ல நம்ம தமிழ் வாழ் சொந்தங்கள் வேற யாராவது ஃபாரின்ல இருந்தாலும் என்னுடைய இதுக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்க மூலியமா எங்களுக்கு அந்த உதவிகள் நான் கண்டிப்பா எல்லாருக்கும் நான் அனுப்புவேன். என்னோட கெஸ்ட் எல்லாருக்குமே நான் அனுப்புவேன். ரொம்ப சப்போர்ட்டபிளா இருக்கும் எங்களுக்கு. எங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி வெப்சைட் ஓபன் பண்ற அளவுக்கு என்னுடைய நிறுவனத்தை நாங்க வளர்த்துக்கிறதுக்கும், ஏன்னா இந்த டியூரேஷன்ஸ் ஆஃப் த பீரியட்ல இந்த 4 வருஷத்துல என்னையும் பார்த்துக்கிட்டு என்னையும் ஸ்டேபிள் பண்ணிட்டு சோசியல் சர்வீஸையும் பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ இப்பதான் ஒவ்வொரு விஷயங்களா கடந்து போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல அப்படி தடிக்கு விழுந்தா கூட 10 ரூபாய் கேட்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்குது. ஸோ அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், 12A இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்றதுக்கே நான் நிறைய டியூரேஷன்ஸ் எடுத்திருந்தேன். பிகாஸ் என்னோட எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு.
ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. நிறைய பேருடைய உதவிகள் தேவை. உதவிக்கரம் கொண்டு ஓங்குவோம், ஊர் கூடி தேர் எழுப்போம். ஏன்னா தனிமரம் இதுக்கு தோப்பாகாது. ஆமா. நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தா இன்னும் நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். கடவுள் உங்களை நல்லா வச்சுக்கணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய தொழில், உங்களுடைய தேங்க்யூ, பணி, தேங்க்யூ. உங்களுடைய உடல் நலம், நீண்ட ஆயுள், மெய்ஞானம் எல்லாம் உங்களுடைய கணவர், பிள்ளைகளோட பிள்ளைகள், எல்லாம் சுற்று வட்டாரம் ஓ, எல்லாருமே தேங்க்யூ, நல்லா தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பிளஸிங்ஸ். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ, உங்களை. தேங்க்யூ, உங்களுடைய இந்த தேங்க்யூ. பயணத்துல என்னையும் ஒரு நபரா நீங்க சேர்த்து கொண்டதுல ரொம்ப ரொம்ப வெரி வெரி கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்யூ. நிறைய தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து கண்டிப்பா, பயணிப்போம். கண்டிப்பா. பரவாயில்ல, உங்களை ரொம்ப பாராட்டு. உங்களுக்கு தனிப்பட்ட வேலையையும் பார்த்துட்டு இந்த மாதிரியான இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய இந்த மீடியா சைடும் உங்களுடைய இந்த என்டர்டைன்மெண்ட், ரெக்கார்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்க சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. நானுமே உங்களுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், நம்ம வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்களுக்கு ஷேர் பண்றேன். Please. கண்டிப்பா அது Yeah. இன்னும் கடவுள் உங்களை இன்னும் மென்மேல ஆசீர்வதிக்கணும். உங்க மூலியமா நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள், உதவிகள் கிடைக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு, உண்மையிலேயே சொல்றேன். ஸோ பாத்தீங்களா இவங்களோட லைஃப் ஜேர்னி, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், பெயின்ஸ் என்ன இருந்தாலும் ஆக்சுவலா வந்து ஒரு வில் பவர், அந்த எஜுகேஷன் அது வந்து அவங்களுக்கு வெப்பன்னு சொல்லி இந்த அளவுக்கு இன்னும் 1 monthல வேற அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வேற எடுக்க போறாங்களா. இட்ஸ் ரியலி சோ இன்ஸ்பைரிங். அவங்களோட லைஃப் ஜேர்னியே நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய அவங்க வந்து செட்டில் ஆகிறது மட்டும் இல்லாம, அந்த தாட் மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ப்ளீஸ் தயவு செய்து யாரெல்லாம் பாக்குறீங்களோ, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஜட்லேகா. தேங்க்யூ. பாய். டேக் கேர். So nice to meet you. God bless you. Thank you. தேங்க்யூ, தேங்க்யூ.